அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. علم آدم الأسماء كلها وقال النبي صلى الله عليه وسلم أنا كريم ابن الكريم ابن الكريم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன் வேதங்களில் வேதக்காரர்களிடத்தில் கனவின் மூலமாக, அஸ்ரீரியின் மூலமாக, பல்வேறு அமைப்புகளில் அல்லாஹ் பெருமானாரை தெளிவுபடுத்தினார். அதிலே ரபீஅத் இப்னு நதர் என்ற ஒரு மன்னர் கனவு காணுவார். கண்ட கனவை மறந்தும் போவார். ஆனால் அது திகைப்பான கனவு. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற முனஜ்ஜிமீன்கள் நிறைய பேர், விளக்கசாலிகள் இருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கண்ட கனவையும் சொல்ல வேண்டும், விளக்கம் சொல்ல வேண்டும். ஒவ்வொருத்தரும் கனவு கண்டிருப்போம். என்ன கனவு கண்டார் என்று யாருக்காவது தெரியுமா? கண்ட கனவை சொல்லி விளக்கம் சொல்லுகிற விளக்கசாலிகள் வேண்டும் என்று சொல்லுகிற போதுதான் சத்தீஹ் வருகிறார். கண்ட கனவையும் சொன்னார். சொல்லுகிற போது அவர் அன்றைக்கு பார்த்தது அப்படியே நினைவுக்கு வருகிறது. அதற்கான விளக்கத்தையும் சொல்லுகிறார். அந்த நபி வந்து விட்டாரா? இல்ல, வருவதற்கு இன்னும் 60-70 ஆண்டுகள் இருக்கிறது என்று பெருமானாரின் வருகைக்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பே நாயகத்தின் வருகையை குறித்த கனவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கனவு கண்டவர்கள் ஏராளம். அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார். அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பிரகாசம், அது வானை மறைக்கிறது. மஷ்ரிக் மகரிப் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. இதற்கு முனஜ்ஜிமீன்கள் விளக்கம் சொல்லக்கூடியவர்களிடத்தில் கேட்கிற போது, உங்களின் வழித்தோன்றலில் ஒருவர் வருவார், அவருக்கு கீழே இந்த உலகம் இருக்கும் என்று விளக்கம் சொல்ல அப்துல் முத்தலிப் அப்பொழுதிருந்தே தன்னை தயார் செய்து கொள்கிறார். நம்மின் மூலமாக பிறக்கிற குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக உருவாக வேண்டும் என்று தன்னை தயார் செய்து கொள்கிறார். இப்படி கனவு கண்டவர்களும் ஏராளம். இன்றைக்கு இந்த வரிசையில் பெருமானாரின் பாரம்பரியம், ரசூல் நம்ம நினைக்கிற மாதிரி திடீர்னு ஏற்பட்ட ஒரு பணக்காரரை போல அல்லது வெள்ளத்தில் முளைத்த காளானை போல பெருமானார் வரவில்லை. பெருமானாரின் வருகை அவர்கள் தொட்டு தொடர்ந்த அத்தனையிலும் புகழை சேர்த்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேற்று பார்த்தோமே, நூரே முஹம்மதி, பெருமானார் என்ற பேரொளிதான் படைப்பின் முதல் படைப்பு. அந்த நூரே முஹம்மதியில் ஒரு பகுதியை அல்லாஹ் மிச்சம் வைத்திருந்தான். மனுஷனை படிச்சுட்டு மிச்சம் வச்சிருந்தான்.
அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்குள் புகுந்தது. உலகத்துக்கு வரும்போது அல்ல, அவர்கள் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டிருந்த போதே அல்ல. ஆதம படைச்ச வரலாறு நீண்ட வரலாறு, அதற்குள் நான் செல்லவில்லை. சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் நூரே முகம்மதியை புகுத்தினான். அதனால் தான் கல்வி ஞானம் ஆதமுக்கு கிடைத்தது. அல்லம ஆதம் லஸ்மா குல்லஹா. இந்த நூரே முகம்மதி உள்ள போன உடனே எல்லா மொழிகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அத்துபடியானது. எல்லா மொழியும், எல்லா ஞானங்களும். இன்னைக்கு மொழி அறிவுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? நாம் அடிக்கடி சொல்றது, 4 மொழி தெரிந்தவன் 4 மனிதனுக்கு சமம், 2 மொழி தெரிந்தவன் 2 மனிதனுக்கு சமம், 9 மொழி தெரிந்தவர்கள் 9 மனிதர்களுக்கு சமம். மொழி தெரியலன்னா எவ்வளவு பிரச்சனைகள். தமிழ்ல சோறுன்னா உணவு, அதே உருதுல சோறுன்னா சிக்கலாயிடும் இல்லையா? சோறு சோறுன்னு கத்துற மாதிரி வடநாட்டில் கத்துனா அடிச்சு விடுவான். அப்ப மொழி என்பது மிக அவசியம். இந்த மொழியின் ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கியதால் கல்வியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்குள்ளே உள்ளே வந்தது நூரே முஹம்மதியாவால். அத்தனை மலக்குகளும் அல்லம ஆதம் அல் அஸ்மா, அஸ்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கல்வியை கொடுத்தான். எனவே ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும், மலக்குகள் எல்லாம் சஜிதா செய்தார்கள். இப்ப கல்வி இருந்தால் உலகமெல்லாம் சஜிதா செய்யும் என்ற பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியின் பாடத்தை ஆதமிலிருந்தே இந்த உம்மத்திற்கு கொடுக்கிறான். இன்னும் இந்த உம்மத் புரியவே இல்லை. கல்லா பெட்டியாக பேர் வச்சிருக்கிறான். கடையில காசு வாங்கி போடுற பொட்டிக்கு பேர் கல்லா பொட்டி. கற்காமலே கடைக்கு வந்தா இந்த நிலைமை தான் என்று காட்டுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கல்வி இருந்ததால் தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூனைகளும் யானைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது, அதுல எந்த மாற்றமுமே இல்லை. பூனை என்னைக்காவது வித்தியாசமா மாறிடுச்சா? யானை இவ்வளவு பெரிய உருவம், இனிமேல் நம்ம சும்மா அலையக்கூடாது, எங்கேயாவது ஆடை வாங்கி ஒரு சட்டியாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு தோண்டி இருக்கிறதா? இல்லை, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இவன் விஞ்ஞான மாற்றம், முன்னேற்றம், பல்வேறு முன்னேற்றங்கள். அது எதனால் கிடைத்தது? நூரே முஹம்மதி ஆதமுக்குள் வந்தது, ஆதமுக்கு கல்வி கிடைத்தது. இந்த நூரே முஹம்மதி வந்ததால் தான் ஆதம் பூமிக்கு வந்தார், பூமி சிறந்தது. அது எப்படி எல்லாம் டிராவல் ஆகுது தெரியுமா? நமக்கு இருக்கிற வரலாறு மாதிரி உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை. ஆதமிலிருந்து இன்றைய நொடி வரை உள்ள வரலாறுகள் இஸ்லாமியனுக்கு மட்டும் சொந்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஏறத்தாழ 40 பிள்ளைகள், பூமியில இறங்கி 40 பிள்ளைகள், ஒவ்வொரு சூழிலும் 2 பிள்ளை. ஆனால் சீஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் 40வது பிறந்தாங்க, ஒரு ஆளா பிறக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, சீஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பிரசவத்தில் தனியாக பிறந்தவர்கள். அந்த நூரே முஹம்மதி அந்த பிள்ளைகள்ல இருந்து வேற யாருக்கும் போகல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்குள் சென்றது. அதனால் ஆதமின் பிள்ளைகளில் சிறந்தவர் யார்? சீஸ். முதலில் உலகத்திலே விவசாயத்தை துவங்கி வைத்தவர் யார்? சீஸ் அலைஹிஸ்ஸலாம். சேது கால்வாய் திட்டம்லாம் போடுறாங்களா இல்லையா? அது சீஸை தான் சேது என்று சொல்லுகிறார்கள். சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அந்த பேர்வழி அவர்களின் மகன். சீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 13 பிள்ளைங்க. அதுல இருந்து அன்வஷ் அப்படிங்கிறவருக்கு அந்த நூரே முஹம்மதி பயணமாகிறது, டிராவல் பண்ணுது. அதனால் அவர் சிறந்தார். அன்பிற்குரியவர்களே, அந்த அன்வஷிலிருந்து அவரினுடைய மகன் காயிதுக்கு சென்று காயிதிலிருந்து மெஹ்லாயிலுக்கு அந்த நூரே முஹம்மதி பயணமாகிறது. மெஹ்லாயில் என்றால் யார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பேர் தான் மெஹ்லாயில். யார் அந்த இத்ரீஸ்? உலகத்தில் முதலில் பாடத்தை உருவாக்கியவர், ஆசிரியர், உலகத்தின் முதல் ஆசிரியர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சுஹுஃபுகள், ஏடுகள் 105, அதை ஃபுல்லா மனப்பாடம். 105 ஏடுகளையும் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 20 ஏடுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 30 ஏடுகள். அத்தனையும் மனனம் செய்து இந்த மக்களை ஒன்று கூட்டி முதல் ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தியவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலேயே முதல் சிட்டி. இன்னைக்கு எத்தனையோ சிட்டிகள் இருக்கு, உலகத்தில் எத்தனை சிட்டிகள் இருக்கிறது, தமிழகத்தில் எத்தனை சிட்டிகள் இருக்கிறது.
உலகத்தில் உருவான முதல் சிட்டி எது? அரீகா. அரீகா அன்பிற்குரியவர்களே, முதல் சிட்டி. ஜெரிகோ என்று இன்றைக்கு சொல்லுகிறார்களே, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய ஜெரிகோ. உலகத்தில் இருக்கிற பேரிச்சம்பழத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த சிறந்த பேரிச்சம்பழம் ஜெரிகோ பேரிச்சம்பழம் தான். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆளுங்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம் சொன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த முதல் சிட்டியை உருவாக்கி ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து முதலில் பேனாவின் மூலமாக எழுதுகோலை உலகத்திற்கு எழுதுகோலின் மூலமாக எழுதி காட்டிய ஆசிரியர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நூரை முஹம்மதி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு டிராவல். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து அந்த நூரை முஹம்மதி பெருமானார் என்ற நூர் அவங்களுக்குள்ள பிள்ளைகளிடத்துல 7 பிள்ளைகள் என்றும் 6 பிள்ளைகள் என்றும் வரலாறு சொல்கிறது. அங்கிருந்து அவரின் மகனுக்கு செல்கிறது. இந்த பிள்ளைகளிலேயே எரிதுக்கு செல்கிறது. எரிதிலிருந்து அவரின் மகன் அஹ்னூக்கு நூரை முஹம்மதி பயணமாகிறது. அங்கிருந்து அவரின் மகன் முத்தவஸ்லஹுக்கு பயணமாகிறது. அங்கிருந்து அவரின் மகன் லமக்குக்கு பயணமாகி லமக்கின் மகன் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த நூரை முஹம்மதி செல்கிறது. அல்லாஹு அக்பர். அதனாலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 50 வயதிலே நுபுவத்து கிடைத்து அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏறத்தாழ 950 ஆண்டுகள், அவருக்கு 1040 வயது என்றும் எழுதுகிறார்கள், 1030 வயது என்றும் எழுதுகிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். ஏற்றவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். 80 பேர்கள் தான் ஏற்றார்கள். பயணம் ரெடியாகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு மேல என்னால முடியாது ரப்பி லா ததர் அலல் அரலி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒரு ஆளை விட்டு வைக்காதன்ட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஆளை விட்டு வைக்காத. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள் நூரை முஹம்மதி இருப்பதால் மன்னிக்கலாமே. ஏன்னா நூரை முஹம்மதிக்கு வேலையை மன்னிக்கும் ஆற்றல். இது அல்லாஹ் எப்ப சொல்றான்னா, நபி சொல்லிட்டார், அழிச்சிட சொல்லிட்டார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதனால எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சான். தன் மகனை உட்பட அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அழித்தான். அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், நூகே நீ சொன்னதை போன்று எல்லாம் அழித்து விட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அந்த இப்பொழுது தண்ணீர் வற்றி விட்டது, களிமண்ணாய் இருக்கிறது, நிறைய பாத்திரங்களை அழகழகான பாத்திரங்களை செய்து வை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற 80 பேர்த்த வச்சு பாத்திரங்கள் விதவிதமா அழகழகா பாத்திரங்களை செய்கிறார்கள். ரப்பே நீ சொன்னதை போன்று நான் பாத்திரங்கள் செய்து விட்டேன் ரப்பே, அதையெல்லாம் உடைச்சிருந்தூகன்னு அல்லாஹ். எப்படி இருக்கும்? ரப்பே அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச பாத்திரத்தை உடைக்க சொல்லிட்டே ரப்பே. அல்லாஹ் சொன்னா, என் கையால படைச்ச படைப்பை அழிக்க சொல்லிட்டே நூகே, என் மனம் என்ன பாடுபட்டு இருக்கும். நிறைய பாடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அவங்க ஏத்தின கப்பல்ல இப்லீஸ் ஏறிட்டான். இப்லீஸை ஏத்தினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லித்தர்றேன், கல்விக்கு நபிமார்களும் அடிமை, எனக்கு சொல்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். 5 இடத்துல நான் இருப்பேன்னா, எங்கெல்லாம் பெருமை இருக்கோ அங்கே நான் இருப்பேன், நான் தான் தூக்கி விடுவேன். எங்கெல்லாம் பொறாமை இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். எங்கெல்லாம் பேராசை இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். எங்கெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறார்களோ அங்கு நான் இருப்பேன். எங்கு புறமுதுகு காட்டி ஓடப்படுகிறதோ அங்கு நான் இருப்பேன். இந்த கல்வியை கொடுத்ததுக்கு பின்னாடி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்லீஸை ஏற்றினாங்க கப்பல்ல என்ற வரலாறு வருகிறது. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நூரை முஹம்மதி சென்றது, அவர்கள் ஜூதா என்ற இடத்திலே ஒதுங்கி வெற்றியும் பெற்றார்கள். அவர்களிடத்திலிருந்து அவர்களின் மகன் 8 பிள்ளைகள்ல ஷாமுக்கு நூரை முஹம்மதி பயணமாகிறது. ஷாமிலிருந்து அவர்களின் மகன் அர்ஃபஹசதுக்கு செல்கிறது. அர்ஃபஹசதிலிருந்து அவர்களின் மகன் ஷாலகுக்கு சென்று ஷாலகிலிருந்து அவர்களின் மகன் காபிருக்கு செல்கிறது. காபிரிலிருந்து அந்த நூரை முஹம்மதி பயணமாகி நாலகுக்கு செல்கிறது. நாலகிலிருந்து அர்கூவுக்கு சென்று அர்கூவிலிருந்து அவர்களின் மகன் அஷ்ராவுக்கு சென்று அஷ்ராயிலிருந்து நாகூருக்கு வருகிறது. நாகூருங்கிற பேர் அந்த காலத்து பேர், இன்னைக்கு நம்ம நாகூர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நாகூரிலிருந்து பயணமாகி தாரீகுக்கு வருகிறது. தாரீகிலிருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். நூரை முஹம்மதி பயணம் ஒரு அழகான தொடர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உருவாக்கத்தை சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. ஆனால்
நமக்கு எந்த வரலாறும் தெரியாது. வரலாற்று நாயகர்கள், உலகத்திலேயே ஆக வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான். இவங்க எல்லாருமே பரிசுத்தமானவர்கள். நூரே முகம்மதி உள்ள போனதுனால இவர்கள் யாரும் விபச்சாரம் செய்ததில்லை, இவர்கள் யாரும் திருடியதில்லை, இவர்கள் யாரும் மது அருந்தியதில்லை, இவர்கள் யாரும் சிறுக்கு வைத்ததில்லை. இது நூரே முகம்மதியின் பண்பு. அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்கிறது. வரலாற்று நாயகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். உலகத்திலேயே ஹலீலுல்லாஹ், எல்லா நபிமார்களினுடைய தொடரும் போய் முடிகிற இடம் யார்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலக்கூத்து சமாவாத்தி வல்லார், அல்லாஹ்வினுடைய ஆளுமைகள் முழுவதையும் கண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டே பேர் தான். அல்லாஹ்வினுடைய படைகள் எத்தனை? நாம் எல்லாத்தையும் உலகத்தில் கோயம்புத்தூர்லேயே நம்ம பார்க்காத இடம் நிறைய இருக்கு. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து 60 வருஷம் ஆச்சு, 70 வருஷம் ஆச்சு, இந்த இடத்தெல்லாம் பார்த்ததில்லையேன்னு சொல்றதெல்லாம் உண்டு. ஆனால் அல்லாஹ்வினுடைய ஆளுமைகள் படைகள் முழுவதையும் கண்டவர்கள் ரெண்டே பேர் தான் உலகத்தில். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ரசூலுல்லாஹ். மண்ணிலிருந்து அல்லாஹ்வின் ஆளுமைகளை கண்டார்கள் இப்ராஹிம். விண்ணிலிருந்து மியாராஜிலே அல்லாஹ்வினுடைய ஆளுமைகளை கண்டார்கள். அல்லாஹ்வினுடைய படைப்பின் அற்புதங்களை கண்டார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விண்ணிலிருந்து எப்படி கண்டார்கள்? நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் மன்னன் யார்? நம்ரூத். இந்த நம்ரூத் கடும் தொல்லை கொடுத்தான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து கடைசியில் சொன்னான், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறாய், அந்த அல்லாஹ்வை நான் ஒழித்து கட்டுகிறேன். அல்லாஹ்வின் படைகள் என் படையோடு மோதட்டும். அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இப்படி சொல்கிறான். அல்லாஹ் சொன்னா என் படை இப்பயே ரெடின்னா. நம்ரூதுகிட்ட வந்து அல்லாஹ்வின் படை இப்பயே தயாராக இருக்கான், என் படையை தயார் செய்ய 3 நாட்கள் ஆகும். யானைப்படைகள், ஒட்டகைப்படைகள், காலார்படைகள், குதிரைப்படைகள், எல்லா படைகளும் 3 நாள் ஆச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. அவங்க காலத்து தொழுகைங்கிறது துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒற்றன் வருகிறார், நம்ரூதின் படை ரெடியாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இன்னும் இப்ராஹிம காண உம்மத்தன் காணித்தா, ஒரு ஆள் தான் ஒரு சமூகம். அப்படி போய் பார்க்குறாங்க, கடல் மாதிரி இருக்கு படை, கடல் மாதிரி. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே இங்கே நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அவன் படையை ரெடியாக்கிட்டான், ஆனால் இங்கு நான் போர் செய்வதற்கு ரப்பே யாரையுமே காணவில்லையே ரப்பே, நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன் ரப்பே. அல்லாஹ் கண் திரையை அகற்றினான். ரப்பின் படைகளை கண்டார்கள். மலக்கூத்து சமாவாத், அல்லாஹ்வின் ஆளுமைகள் முழுவதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். அப்படி பார்த்துட்டு நம்ரூதின் படையையும் பார்க்குறாங்க, அல்லாஹ்வின் படையும் பார்க்குறாங்க, நம்ரூதின் படையும் பார்க்குறாங்க. படைச்சிட்டு கஜன்னாஹி பவுலா, அல்லாஹ்வின் படைக்கு முன்னால் கொசுவின் இறகு போல் இருக்கிறதுன்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், என் நண்பர் கொசுங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அல்லாஹ்வுக்கு சில இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, பேரன் சொல்லிட்டாருன்னா, ஏன் பேரன் இதை சொல்லிட்டான் அதனால செஞ்சிடலாம். அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம், நபிமார்கள் சொன்ன உடனே அதை என் ஹலீல் கொசு என்று சொன்னார், அதனால் இந்த படைகளை அழிக்க கொசுவை மட்டும் அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகலை இல்லையா? கோயம்புத்தூரில் மட்டும்தான் கொசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், அல்லாஹ்வின் ஆளுமைகளை கண்டவர்கள். அதற்கு என்ன காரணம்? நூரே முகம்மதி இருந்தது. அதனால் 10 பெரும் தன்மைகள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். மக்காமு தலப், நூரே முகம்மதி இருந்ததால் அல்லாஹ்வை தேடினார்கள். உலகத்திலேயே அல்லாஹ்வை தேடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். 7 வயசுலேயே அல்லாஹ்வை தேட ஆரம்பித்தாங்க. சந்திரனை பார்ப்பாங்க, இது அல்லாஹ்வா இருக்குமோ? மாலையில் காணாமல் போய்விடும் சந்திரன், ராத்திரியில் இருக்கும் காலையில் இருக்காது, இது அல்லாஹ் இல்லை. சூரியனை பார்ப்பாங்க, இது அல்லாஹ்வாக இருக்குமோ? இல்லை, நட்சத்திரம். கடைசியில் இன்ன சலாத்தி ஒ நுஸ்கி ஒ மஹியாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய ஓதுறமா இல்லையா? அல்லாஹு அக்பர். இப்போ மகாமு தலப், அல்லாஹுவை தேடும் ஆற்றல். மகாமு தஅவத், அழைப்பு கொடுத்தார்கள். உலகத்திலேயே முதலில் அழைப்பு கொடுத்த நபி முறையாக. ஏன்னா ஷிர்க்குங்கிறது அப்பதான் வந்திருக்கு. முறையாக அழைப்பு கொடுத்து ஷிர்க்கிலிருந்து உம்மத்தை பாதுகாத்த நபி அல்லாஹு அக்பர். யார்தான்? நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால தான் அதே மாதிரி காபத்துல்லாவை கட்டி அழைப்பு அத்தின்
ஃபின்னாஸில் ஹஜ் யாத்தூக மின் குல்லி ஃபஜ்ஜின் ஆமிக். எவ்வளவு பெரிய தூர நோக்கு சிந்தனை நபிமார்களுக்கு இருந்தது. காபத்துல்லாவை கட்டியாச்சு, புது கட்டடம் கட்ட விருது கொடுக்கணும். அந்த விருது எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹ், உன் கட்டிடத்தை நான் கட்டிவிட்டேன், உலகத்திலே தோன்றியவர்கள் தோன்றாதவர்கள் அத்துணை பேர்களுக்கும் விருது கொடுக்க வேண்டும். இருக்கிற ஆளுக்கு கொடுக்கலாம், அந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இருப்பவர்கள் அல்ல, இனிமேல் வருபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அல்லாட்ட தான் முடியாதுங்கிறதே இல்லையே. முடியாதுங்கிறதுனா நம்மள்கிட்ட உள்ளதுதான் இல்லையா? முடியாதுன்னு சொல்லிட்டாண்டாவே முடிச்சு போயிட்டான்னு அர்த்தம். இதை செஞ்சிருங்களே அப்படின்னா நிறைய இளைஞர்கள், இன்னைக்கு வர்ற இளைஞர்கள், இதெல்லாம் முடியாது ஜராத் அப்படின்னா கல் மையத், அவர் மௌத்து மாதிரி. முடியும் என்று நம்புபவன் வாழ்க்கையில் தோற்பதில்லை. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம். இது அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சொன்னா, சரி நீங்கள் மலையில ஏறுங்கள், ஜபலே அபு குபைஸ், நீங்கள் சொர்க்கத்து கற்பூரத்தை தூவுங்கள். சொர்க்கத்து கற்பூரம் தூவப்படுகிறது, மலையில ஏறி தூவினாங்க. அதை அல்லாஹ் கடலிலே சேர்த்தான். அதுவரை கடல் நீர் இனிப்பாக இருந்தது. இந்த சொர்க்கத்து கற்பூரம் போனதற்கு பிறகு உப்பாக மாறி நம்முடைய வீட்டில் இருக்கிற உப்பு யாரின் விருந்து? நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் விருந்து. காபாவை கட்டியதற்கான விருந்து உப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகான ஏற்பாடு. மக்காமே ஃபதீலத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டியதால் அல்லாஹ் நன்றி மறக்காதவன். ஒரு சின்ன உபகாரம் செஞ்சாலும் அதுக்கு பிரதி உபகாரம். கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் இந்த ஆலயத்தை தவாப் செய்கிறார்களோ அவர் கட்டியதற்காக மக்காமே இப்ராஹிமிலே 2 ரக்காத்தை தொழ வேண்டும் என்று சட்டமாக்குகிறான். இத்தஹது மின் மக்காமே இப்ராஹிம் முஸல்லா. இவங்க காபாவை கட்டிட்டாங்க. கட்டியதற்கு சுக்ர் வேண்டுமா இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீன் நன்றியின் முகமாக வருபவர்கள் அத்துணை பேர்களும் சுக்ர் செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிறப்பாக்குகிறான். இதெல்லாம் எதனால தெரியுமா? அந்த நூரே முகம்மதி உள்ள இருந்துச்சு. மக்காமே ஃபக்ர். நபி, எல்லா நபியுமே வறுமையை சந்தித்திருக்கிறார்கள். வறுமையின் மக்காம், மக்காமுன் நிஅமத். ஒரு காலத்தில் வறுமையா இருந்தாங்க, அடுத்து பார்த்தாக்கா அப்படியே அப்பா அவர்களுடைய செல்வ செழிப்பு, ஏராளமான நியமத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அள்ளி அள்ளி கொடுக்கிற வல்லலாய். 12,000 ஆடுகள், 12,000 நாய்கள், ஆடுகளை பாதுகாக்கிற நாய்கள் 12,000. எல்லாத்து கழுத்துலையும் தங்க டாலர் போட்டு இருந்தாங்களே, நாய் கழுத்துல ஃபுல்லா தங்க டாலர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, தங்க விற்கிற வேலை அவங்களுக்கு தெரியாமே போச்சு. நாய் கழுத்துல தங்க டாலர். போய் கேட்டாங்களா, என்னங்க நாய் கழுத்துல தங்க டாலர் போட்டுறீங்க? நாய், தங்கம் ஆண்களுக்கு நஜீஸ், நாயும் நஜீஸ். தங்கத்தை பயன்படுத்துறது ஆண்களுக்கு நஜீஸ். அதே மாதிரி நாய் நஜீஸ். நஜீஸ் எதில் போடுறது? நஜீஸில் தானே போடுறது, போட்டிருக்கேன்னாங்களாம். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் மக்காமுல் மஃபிரா. அவர்கள் பாவ மன்னிப்பு. யாரை முன்வைத்தவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் ரப்பு மன்னிப்பான். மக்காமுல் மஃபிரா, மக்காமுல் முஹப்பா. அல்லாஹ்ட்ட எப்படி எல்லாம் பிரியமா கேட்பாங்க தெரியுமா? ரப்பின் மீது அன்பு. கைஃபாரி நீ தொழில் மௌத்தா, அல்லாஹ் மௌத்தாக்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய்? உன் மீது கொண்ட அன்பால் கேட்கிறேன், எனக்கு ஹயாத்தாக்கி காத்திரப்படாதமீனே. இதெல்லாம் நான் சொல்லல, குர்ஆன் பேசுகிறது. மக்காமுல் ஹைபா, அல்லாஹ்வின் மீது கொண்ட உண்மையான பயம். மக்காமுல் வரசா, யா அல்லாஹ் உலகத்தில் தோன்றுகிற நபிமார்கள் அத்துணை பேர்களையும் என் வாரிசாக்கு. எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தான். இதற்கு யார் காரணம்? அன்பிற்குரியவர்களை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்குள் சென்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ்வாக மாறுகிறார்கள். அதே நூர் தான் டிராவல் ஆகி 2 பிள்ளைகள், 2 பேருமே நபி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் நபி. ஆனால் இஸ்ஹாக்குக்குள் அந்த நூர் செல்லவில்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்குள் சென்றது. உலகத்தில் பல ஆயிரம் நபிமார்களுக்கு தகப்பன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஒரே ஒரு நபிக்கு தகப்பன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த 2 பேர்த்தில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்டால் உலகமும் உலக வரலாறும் சொல்லும் இஸ்மாயில் சிறந்தவர். காரணம், நூரே முஹம்மதி இஸ்மாயில் இடத்தில் இருந்தது. அப்ப நம்ம யாரு?
அல்லாஹ் அக்பர். இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆயிரக்கணக்கான நபிமார்கள், எல்லா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அந்த நூறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆள் இல்லை. உலகத்திலேயே முதலில் அரபி பேசியவர்கள் யார் தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அரபு குலத்தினுடைய தலைவர் நபியுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மர்கஸே முஹம்மத் என்று சொல்லுவார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கான மர்கஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். மக்காவை உருவாக்கி காட்டியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இப்னு தபீஹத்தைன் 2 முறை அறுக்கப்பட்டவரின் மகன் என்று பெருமானார் சொல்லுகிறார்களே, ஒரு மகன் யார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அறுக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டு அறுக்கிற மாதிரி கனவு கண்டு 7 வயசுலே படுக்க வைத்து தகப்பனாரை சொன்னார்கள், பாப்பா இப்லீஸ் சொல்றான், எதிர்த்து ஓடிடுறா, அறுத்துருவாரு. தகப்பனார்கிட்ட சொன்னாங்க, பாப்பா அறுக்கிற மாதிரி கனவு கண்டீங்க, அறுத்துருங்க 7 வயசுல. ஆனால் என்னை பார்க்கும்போது இறக்க வந்துடும், முகத்தில் துணியை போட்டு அறுத்துருங்க பாப்பா, நீங்கள் அறுத்துருங்க என்று தகப்பனாருக்கு 7 வயதில் ஐடியா சொன்ன மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சமூகத்திற்கு அரபுகளை உருவாக்கியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நூரை முகம்மதி புறப்படுகிறது. நாபித் அவர்களின் மகன் நாபித்துக்கு வருகிறது. நாபித்திலிருந்து யஸ்ஜப் அவர்களின் மகன் யக்ரிபுக்கு வருகிறது. அவர்களின் மகன் தப்ரஹுக்கு நூரை முகம்மதி பயணமாகிறது. தப்ரஹிலிருந்து அவர்களின் மகன் முக்குமிமிலிருந்து அவர்களின் மகன் அததுக்கு வருகிறது. அததிலிருந்து உத்துக்கு வருகிறது. உத்திலிருந்து அத்னானுக்கு வருகிறது. அத்னானிலிருந்து அவர்களின் மகன் முஇத்துக்கு வருகிறது. அதிலிருந்து அவர்களின் மகன் நிசாருக்கு வருகிறது. நிசாரிலிருந்து முலருக்கு வருகிறது. முலரிலிருந்து இல்யாசுக்கு வருகிறது. அரபியை இந்த சமூகத்திற்கு பரவலாக்கியவர் இல்யாஸ். அந்த இல்யாஸிலிருந்து நூரை முகம்மதி புறப்படுகிறது. ஆமீருக்கு செல்கிறது. ஆமீரிலிருந்து முத்ரிகாவுக்கு வருகிறது. முத்ரிகாவிலிருந்து நூரை முகம்மதி புறப்பட்டு ஹுசைமாவுக்கு வருகிறது. அவர்களிலிருந்து கினானாவுக்கு வருகிறது. அவர்களிலிருந்து அல்லாஹு அக்பர் நூரை முகம்மதி புறப்பட்டு நவருக்கு வருகிறது. குறைஷி குலம் என்பது நவரிலிருந்து தான் தோன்றுகிறது. குறைஷ் இந்த பாரம்பரியத்திலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா பாரம்பரியங்களிலும் சிறந்த பாரம்பரியம் குறைஷ். இன்னைக்கு வம்சாவளி தொடர்ந்து சொல்றாங்களா இல்லையா? வம்சாவளிகள் உலகத்தில் நிறைய இருக்கு. அது பல்லப்பட்டிக்காரங்கள்ட்ட வம்சத்தை சொன்னா தான் தெரியும். அவரு இல்லையா எந்த வம்சம் என்று கேட்டால்தான் சொல்ல முடியும். இந்த வகைரா அந்த வகைரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வம்சாவளிகள் என்பது எல்லா தொடர்களிலும் இருக்கிறது. இந்த வம்சங்களிலேயே முஸ்லியாருங்கிறாங்க, வயக்கரையாருங்கிறாங்க இல்லையா, நல்லாம்பிள்ளைங்கிறாங்க, ஷேக்குங்கிறாங்க, பட்டான்ங்கிறாங்க, ராவுத்தருங்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. இது எல்லாத்திலையும் சிறந்தவர்கள் யார்? குறைஷிகள். ஏன் குறைஷிகள் சிறந்தவர்கள்? குறைஷ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிந்த சமூகத்தை ஒன்று சேர்ப்பவர் அர்த்தம். இந்த நல்லூர் தான் ஆங்காங்கே பிரிந்தவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். கப்பலிலே செல்லுகிற போது ஒரு பெரிய மீன் அந்த படகை தள்ள முயற்சிக்கிற போது அந்த மீனை கொன்று அந்த சமூகத்தை ஒன்று சேர்த்தவர் நதுர். அதனால் குறைஷ் ஒன்று சேர்க்கக்கூடியவர். அல்லாஹு அக்பர். எப்படி ஒன்று சேர்த்தார் என்றால் காபாவை சுற்றிலும் ஒன்று சேர்த்தார். காபாவை சுற்றிலும் ஒன்று சேர்த்தார். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குறைஷிகள் ஏன் சிறந்தவர்கள் என்றால் அவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுக்குன்னு சில குடும்பம் இல்லையா. ஏன்னா பைத்துல்லாஹ் பக்கத்திலே இருக்காங்கல்ல, காபத்துல்லாவை ஒட்டியே இருக்கிறதுனால அவங்களுக்கு பேர் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள். அவர்களிடத்தில் தான் நுபுவத் இருந்தது. ரசூல் யாரின் மூலமா தான் வந்தாங்க? குலங்களிலேயே உயர்ந்த குலமாக இருக்கிற குறைஷி குலத்தில் தான் அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்தான். அது மட்டுமல்ல, லிஈலாஃபி ஷூரா யாருக்கு மட்டும் இறங்கியது? அவர்களுக்காக மட்டும் இறங்கியது. உலகத்தில் எத்தனையோ பாஷை பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. லிஈலாஃபி குறைஷ், குறைஷிகளுக்காக மட்டுமே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான். குறைஷிகளில் தான் ஹலீஃபாக்களை வைத்தான்.
4 கலீஃபாக்கள் யாரை சார்ந்தவர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு. உலகத்திற்கு பாடம் புகட்டக்கூடிய கலீஃபாக்கள் குறைஷிகள். ஷூரா மஷ்வரா என்று வந்தால் குறைஷிகளிடத்தில் தான் செல்வார்கள். ஃபுதுஹாத்துகள், வெற்றிகள் அத்தனையும் குறைஷிகளை சார்ந்தது. குறைஷிகளின் மரியாதை அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, பெருமானார் சொன்னார்கள், குறைஷிகள் நதிரில் இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா குறைஷிகள் என்றைக்கும் வாக்குறுதி மீற மாட்டார்கள். கொடுத்த வாக்குக்கு இல்லையா? இங்க நம்மளாம் அப்படி இல்லையா? கடையை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்கன்னா, அச்சுக்கு போயிட்டீங்கன்னா வரும்போது கடை அவர் பேரில் இருக்கும். வாக்குறுதியில் அவ்வளோ கெட்டிக்கார ஆளு அது நம்மாள். ஆனாலும் கூட நான் சமீபத்தில் ஒரு கடையை பார்த்தேன். புரசிவாக்கத்தில் ஒருத்தர் 45 வருஷமா இருக்கிறார், வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். வேலை செய்கிறவர் மாற்று மத சகோதரர், அந்த கடையினுடைய ஓனர் நம்மால். நீங்கள் 500 ரூபாய்க்கு அந்த கடைக்கு வாங்க போனீங்கன்னா அவர் உங்களை 5000 ரூபாய்க்கு வாங்க வச்சுடுவார். ஏங்க இதுதான் காரைக்குடியிலேருந்து வந்த கருப்பட்டிம்பார். கருப்பட்டி எங்கேருந்து வந்தால் என்ன இருக்குது? இது அங்கேருந்து வந்தது, இது இங்கேருந்து வந்தது, கிடைக்காது, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினச்சா 5000 ரூபா. 45 வருஷமாக கடையில் இருக்கேன்னாரு. இவ்வளோ தூரம் அற்புதமாக வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் பேசாமல் கடை வச்சுட்டு போயிட வேண்டியதானே? எதுக்கு இந்த கடையில் நான் ஏன் வைக்கணும்? நான் ஏன் வைக்கணும்? என் முதலாளி எனக்கு தேவையானதை எல்லாம் செய்கிறார், நான் ஏன் வைக்க வேண்டும்? இப்போதான் வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. முதலாளி வந்தோடனே என்னங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆள் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நம்மால் அவருக்கு எவ்வளோ வயசு? 75 வயசு. அவருக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னமும் காதில் ஒலிக்கிறது. நான் என்னங்க முதலாளி? அவன் தாங்க முதலாளி. நானா முதலாளி? அவன் தான் முதலாளி. அவன் பார்த்து என்ன செய்யறான்னு அதாங்க எனக்கு. என்ன அழகான இது இன்னும் தொடர்கிறது. குறைஷிகளின் பண்பு வாக்கு மீற மாட்டார்கள். குறைஷிகள் வீட்டுக்குள்ளே, பூட்டிய வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்க மாட்டார்கள். அதனால தான் ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் பெருமானார் உள்ள படுத்திருக்கும் போது காலையில் விடுகிற வரை காத்திருந்தார்கள். குறைஷிகளுக்கு எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள போய் தேடுகிற பண்பு கிடையாது. அந்த நாகரீகம், ஒழுக்கம், பண்பாடு அத்தனையும் நதிரிலிருந்து தொடங்குகிறது. அல்லாஹு அக்பர். நூரே முஹம்மதி நதிருக்கு வருகிறது. நதிருக்கு வந்த நூரே முஹம்மதி அவர்களின் மகன் மாலிக்கு செல்கிறது. மாலிக்கின் மகன் ஃபஹருக்கு செல்கிறது. ஃபஹரிலிருந்து காலிபுக்கு செல்கிறது. காலிபிலிருந்து அவர்களினுடைய மகன் அல்லாஹு அக்பர் லுய்க்கு செல்கிறது. லுயிலிருந்து காபுக்கு செல்கிறது. காபிலிருந்து அவர்களின் மகன் முர்ராவுக்கு வருகிறது. முர்ராவிலிருந்து நூரை முகம்மதி பயணப்பட்டு கிலாபுக்கு வருகிறது. கிலாபிலிருந்து குசிக்கு செல்கிறது. குசியிலிருந்து அப்து மனாஃப். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 4வது பாட்டனார் அப்து மனாஃபுக்கு வந்து அப்துல் மனாஃபில் இருந்து நூரே முகம்மதி பயணமாகி ஹாஷிமுக்கு வருகிறது. ஹாஷிம்டாவே என்னன்னா பசியை நீக்கக்கூடியவர். மக்காவுக்கு யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். முதலில் உணவு. இந்த பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யாரிடத்தில் உணவு கொடுக்கிற பண்பு வந்து விடுகிறதோ அவரும் அவர் சந்ததிகளும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் வந்து உட்கார்ந்த உடனே சாப்பிட்டீங்களா என்று கேட்கிற பண்பு இது யாருக்கு சொந்தமானது? ஹாஷிம். நூரே முஹம்மதி ஹாஷிமில் இருந்து பயணப்பட்டு அப்துல் முத்தலிபுக்கு செல்கிறது. பெருமானாரினுடைய நேரடி பாட்டனார் அப்துல் முத்தலிப். அல்லாஹு அக்பர். அப்துல் முத்தலிபுக்கு நூரே முகம்மதி பயணப்படுகிறது. யார் அந்த அப்துல் முத்தலிப்? அவர் பேர் உண்மையிலே அப்துல் முத்தலிப் அல்ல. அவருடைய பெயர், அவங்க மாமா பேர் முத்தலிப். மாமா கூடயே சேர்ந்து இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு நிறைய பேர் அத்தா கூட சேர்றத விட மாமா கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. இது இயற்கை. அதனால அவருக்கு பேரு முத்தலிபினுடைய அடிமை அப்துல் முத்தலிப் என்று பெயராகி போனது. அல்லாஹ் அக்பர். நூரே முகம்மதி அப்துல் முத்தலிபுக்குள் இருந்தது. அவர்தான் சமூகத்தின் தலைவராக இருந்தார்கள். நூரே முகம்மதி அப்துல் முத்தலிபுக்குள் இருந்தது. சமூகம் கிண்டல் செய்தது அப்துல் முத்தலிபை பார்த்து. ஒரு புள்ள, இன்னைக்கு ஒரு புள்ள தான் பெருமை, அன்னைக்கு ஒரு புள்ள ஆக கேவலம். ஒவ்வொருத்தருக்கும் 15 புள்ள 20 புள்ள. அப்ப அப்துல் முத்தலிபுக்கு மட்டும் ஒரு புள்ள. ஒரு தலைவர், ஒரு புள்ள, என்ன இவரெல்லாம் தலைவர் என்று பேசுகிற போதுதான்
அப்துல் முத்தலிப் சபதம் ஏற்றுகிறார், எனக்கு 10 பிள்ளைகளை ரப்பு கொடுத்தால் ஒரு பிள்ளையை அறுத்து விடுவேன், ரப்புக்காக குர்பானி கொடுப்பேன். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 16 பிள்ளையை கொடுத்தான். 6 பேர் பொம்பளை பிள்ளை, 10 பேர் ஆம்பளை பிள்ளை. இப்போ அறுக்கணும், 10இல் ஒன்றை அறுக்க வேண்டும் இல்லையா? என்ன செய்வது? அப்ப இருந்த பெரியவர்கள் சொன்னார்கள், சீட்டு போடுங்கள். ஒரு ஒட்டகம் அப்துல்லா, கடைசி பிள்ளைக்கு பேர் அப்துல்லான்னு பேர், ஒரு ஒட்டகம் அப்துல்லா. இப்ப அப்துல்லா வந்துச்சுன்னா அப்துல்லாவை தான் இருக்கணும், ஒட்டகம் வந்துச்சுன்னா எதை இருக்கணும்? ஒட்டகத்தை இருக்கணும். அப்ப சீட்டு போட்டு பார்த்தா அப்துல்லா தான் வருது. 2 ஒட்டகம் அப்துல்லா, 10 ஒட்டகம் அப்துல்லா, 50 ஒட்டகம் அப்துல்லா, எல்லாத்துலயும் எதா வருது? அப்துல்லா. 100 ஒட்டகம் அப்துல்லா எடுக்கிற போது 100 ஒட்டகம் வந்தது. 100 ஒட்டகத்தை கொடுத்து அப்துல்லாவின் தலை காக்கப்படுகிறது என்றால் காரணம் அந்த அப்துல்லாவுக்குள் நூரே முகம்மது செல்ல இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறான். 100 ஒட்டகத்தை கொடுத்தார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன இப்னு தபீஹத்தைன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அறுக்கப்பட்டார்கள், என் தகப்பனார் அப்துல்லா அறுக்கப்பட வேண்டியவர்கள், அதனால 2 அறுக்கப்பட்டவரின் மகன் என்று பெருமானார் சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர். அது மட்டுமல்ல, நூரே முகம்மது இருந்ததால் தான் யானை படைகளை வெற்றி கொள்ள முடிந்தது. அப்துல் முத்தலிபான், சன்ஆவின் மன்னன் ஆப்ரஹா, என்ன காபத்துல்லா காபத்துல்லான்னு எல்லாம் வலம் வருகிறார்கள். சன்ஆவில் ஒரு காபாவை கட்டுகிறேன், காபத்துல்லாவை இடித்து விட்டு வருகிறேன். சன்ஆவில் காபத்துல்லா கட்டியாச்சு, எல்லாம் பினிஷிங் ஆயிடுச்சு. திறப்பு விழாவின் போது அந்த காபா இடிந்து கிடக்கிறது, அவன் கட்டிய காபா இடிந்து கிடக்கிறது. இதை கண்டிப்பாக மக்காவாசிகள் தான் இடித்திருப்பார்கள் என்று ஐடியா கொடுக்க, யானைப்படையை எடுத்துக்கொண்டு என் காபாவை இடித்தவர்களை நான் இடிக்க போகிறேன். காபாவை இடிக்க போற வழியிலேயே அப்துல் முத்தலிபின் ஒட்டகைகள் 200 ஒட்டகைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, எல்லாத்தையும் கப்சா பண்ணிட்டார். அப்ப அப்துல் முத்தலிப் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், அங்கே மீண்டும் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே 200 ஒட்டகைகளை பிடித்து வைக்க அப்துல் முத்தலிப் வருகிறார். நூரை முகம்மதியை தனக்குள் பெற்றவர் வருகிறார். அப்துல் முத்தலிப் வந்தாரு, வந்தவொன்னு ஒன்றும் பேசலை, என்னோட 200 ஒட்டகத்தை கொடுத்துருன்னாரு. ஆஃப்டர் ஆல் 200 ஒட்டகமா? நான் காபாவை இடிக்க வந்திருக்கிறேன், நீ ஒட்டகத்தை கேட்கிறாய? ஒட்டகம் என்னுடையது, காபா என் ரப்புடையது, என் ஒட்டகத்தை நான் கேட்கிறேன், நீ காபாவை இடிப்பதாக இருந்தால் முயற்சி செய்தால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று சொல்லி யானையின் காதிலே 2 வார்த்தை சொன்னார். யானையின் காதிலே, ஆபிரகாம் இருந்திருக்கிற யானையின் காதிலே சொன்னார், உன்னால் உன்னுடைய யானையின் இனத்திற்கு இழிவு வந்து விட வேண்டாம், யானையின் இனத்திற்கு இழிவு வந்து விட வேண்டாம். ஒரு அடி வைக்கலையே. அப்துல் முத்தலிபின் பாஷை ஆபிரகாமின் யானைக்கு தெரிந்தது, ஆபிரகாமின் யானை கட்டுப்பட்டது. எதனால்? நூரே முகம்மது இருந்ததால். வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். அங்கிருந்து நூரே முகம்மது புறப்பட்டு அப்துல்லாவுக்குள் செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் அப்துல்லாவுக்குள் செல்கிறது. நபீலா என்ற நட்சத்திர கணக்கு போடுகிற பெண்மணி, நான் 100 ஒட்டகை தருகிறேன், என்னை திருமணம் முடித்துக்கொள். 100 ஒட்டகை. காரணம், உன் நெற்றியில் நூரை முகம்மதியை பார்க்கிறேன். எந்த யூதர்களும் எந்த நசாராக்களும் அந்த நூரை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த நபியை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த நபி உன்னிடத்திலிருந்து தான் உதயமாக போகிறார். அதனால் என் வயிற்றிலே வளர்ந்தால் நன்றாக இருக்கும், நான் 100 ஒட்டகை தருகிறேன். வரதட்சணை தர்றேன் சுருக்கமா சொல்லுது அந்த அம்மா. நான் 100 ஒட்டகை தருகிறேன். நம்மால் இதை கேட்டு, ஓ மங்கே அந்த அம்மாவே சொல்லியிருக்கு, இது ஆதாரமா போச்சு, நவுது பில்லா, அதனால தான் வாடான்ட்டாங்க இல்லையா? அப்துல் முத்தலிப் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரபுலகத்திலேயே ஆக குறைஷிகளில் உயர்ந்த குலமாக இருக்கிற பனு ஸஹ்ரா, அந்த குலத்தினுடைய பெண்களில் பேரழகி ஆமினான்னு பேர் வச்சதே அல்லாஹ் தான். பெருமானாரின் தாயாருக்கு பேர் வச்சது அல்லாஹ் ஆமினா. என பெருமானாரை சுமப்பதால் அச்சமற்றவளாக மாறுவாள். ஆமினா என்ற பெயரை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நூர் அப்துல்லாவிலிருந்து ஆமினாவுக்கு செல்கிறது.
அடுத்த 4-5 நாள்ல இந்த அப்துல்லாவுக்கு நூரே முகம்மதி போனதுக்கு பின்னாடி அதே அந்த நபீலா வந்து சொன்னார்களா. நபீலா பார்த்த உடனே, என்ன 100 ஒட்டகை கொடுத்து என்னை கல்யாணம் பண்றேன்னு சொன்னியே, அது இப்ப இல்ல, அந்த நூரே முகம்மதி டிராவல் ஆகிவிட்டது என்று அந்த பெண்மணி சொன்னார்களாம். அந்த நூரே முகம்மதி உங்களிடத்தில் இல்லை, உங்கள் நெற்றியில் இல்லை, அது சென்று விட்டது. அல்லாஹு அக்பர். நூரே முகம்மதி பயணமாகி அப்துல்லாஹுவில் இருந்து ஆமினாவின் மணிவயிற்றுக்குள் பயணமாகிறது. கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவின் மணிவயிற்றுக்குள் சென்றதற்கு பிறகு நடந்த அதிசயங்கள். பெருமானார் பிறப்பே பேரதிசயம். உலகத்தில் எந்த சராசரி மனிதனும் அடையாத பேரதிசயங்களை அந்த தாயார் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நபியை கனவிலே கண்டார்கள். அந்த நபியின் சுப செய்தியை பெற்றார்கள். அந்த நபிகள் நிம்மதியை தந்தார்கள். எந்த தாயும் பிள்ளைகளை சுமக்கிற போது அந்த தாயார் வாந்தி எடுப்பாங்க. அதுக்கு என்ன பேர் தமிழ்ல? மசக்க. ஆனால் மசக்கையே இல்லாமல் மாண்போடு சந்தோஷமாக இருந்த தாயார் யார்தான்? ஆமினா. அவர்கள் எப்படி இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்பதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காணலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தில் நம்மை சேர்த்ததற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். அந்த நூரே முகம்மதியை கனவிலும் நினைவிலும் கண்மணி நாயகத்தை கண்டுகளிக்க வேண்டும். அல்லாஹ் பாக்கியம் நல்குவானாக.